ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த எக்ஸாமில் ரிசல்ட் வந்தவங்களும் சரி இல்லை வெற்றி தள்ளி போனவங்களும் சரி உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய வருத்தத்தையும் மறந்து எனக்கு வந்து நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க கமெண்டில். அதே போல் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், அன்றைக்கே சொல்லியிருக்கணும், பட் அன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமில் ரிசல்ட் நல்லபடியாக வந்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மாலாசங்கர் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் இந்த எக்ஸாமில் வெற்றி தள்ளி போயிருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி தள்ளி போனதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை தான், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய உழைப்பை 100% கொடுத்தீங்க. பட் இந்த வெற்றி வந்து நம்மளுக்கு இப்போ தள்ளி போயிருக்கு. ஏன்னா அதுக்கு முழு காரணம் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆனது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து இப்படி தான் கேட்பாங்கன்றத ஒரு மாடல் கொஷின் பேப்பரோ இல்லை ஒரு மாடல் எக்ஸாமோ எதுவுமே நம்ம அட்டன் பண்ணலை. எல்லாருமே வந்து உள்ள ஃப்ரெஷ்ஷாக போனது மாதிரி தான் வந்து இருந்தது. அதனால தான் ஒழிய உங்களுக்கு வந்து இந்த வெற்றி தள்ளி போயிருக்க ஒழிய. ஸோ இதில் உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. எங்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபீல் பண்ணி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. இந்த வெற்றி தள்ளி போன தோல்வி நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து வெற்றி வந்து தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு காரணம் நாம கிடையாது. ஸோ எக்ஸாம் தான், எக்ஸாம் மேலே தான் நம்ம பழி போடணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாடல் எக்ஸாமே மாடல் கொஷின் பேப்பருமே நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் மெத்தடில் நம்ம எழுதலை, பார்க்கல. அதனால தான் நம்மளுக்கு வந்து அங்கே அட்டன் பண்ணும்போது ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல நல்லா பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ எப்படி தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த டைம் வெற்றி தள்ளி போனவங்க அடுத்த டைம் டாப் ரேங்க்ல தான் வருவீங்க. நீங்கள் வந்து உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், சரிங்களா? அதுக்கு நிறைய பேர் எனக்கு எப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி போன வருஷம் இருந்தே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எந்தெந்த புக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், டைம் மேனேஜ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்தவங்க, புதுசாக அந்த வீடியோ பார்த்தவங்க அதெல்லாம் கேட்டீங்க கமெண்ட்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நான் வந்து பேட்சில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஸ்கோர் பண்ணவங்களே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லி. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நல்ல ஸ்கோர் பண்ணவங்க, அதே போல் பார்டரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்டரில் இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம், வெற்றி வந்து நம்மளுக்கு தள்ளி போயிருக்கு. ஸோ அதே போல் யூடியூப்பில் கூட ஒரு சிஸ்டர் வந்து போன வீடியோவில் எனக்கு பண்ணியிருந்தாங்க, நான் அதை மட்டும் ஷோ பண்ணுறேன். வந்து இது வந்து என்னால் ஒன்றுமே இல்லை, நான் என்ன அதை அவங்களுக்கு சொன்ன, அவ்வளோதான். இதில் 100% இது வந்து அவங்களோட உழைப்பு தான். 0.0001% கூட என்னோட உழைப்பு எதுவுமே கிடையாது. நான் என்ன படிச்சனோ அதை அவங்களுக்கு கைட் பண்ண, அவ்வளோதான். ஸோ அது அவங்களோட உழைப்பு தான். அதனால அதை நான் வந்து ஷோ பண்ண விரும்பலை. ஸோ இவங்க யூடியூப்லேயே வெளிப்படையாக போட்டதுனால தான் உங்களுக்கு அது கூட நான் காமிச்சேன். நிறைய பேர் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே போல் நிறைய பேர் பேட்ச் டீட்டெயில் பற்றியும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம பேட்சில் ஆல்ரெடி இருந்தவங்களும் சரி, இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சண்டே இல்லைனா மண்டேக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ப்ளஸ் வீடியோவும் நான் போடுவேன், சரிங்களா? நீங்க மறக்காம டெலிகிராம் குரூப்ல மட்டும் ஜாயின் ஆயிக்கோங்க. பேட்ச் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சண்டே இல்லை மண்டே கன்ஃபார்ம் வந்துடும். அது தமிழ் எப்படிக்கா படிக்கணும், எப்படி ஸ்கோர் பண்றது, அப்புறம் நிறைய டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஒரு வருஷமா நிறைய அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ புதுசாக வந்தவங்க அது சம்மந்தமாக நிறைய கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக 1 by 1 உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தமிழ் இனிமேல் எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அது எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 வர குரூப் 4 நம்ம பாஸ் பண்ணணும், அந்த ஒரு தாட் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமாக்கா அப்படின்னா கம்பல்சரி வருஷம் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வச்சுதான் அவங்க எலெக்ஷன் கழிஞ்சு கண்டிப்பாக எக்ஸாம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நிறைய பீரியட் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இருந்தே தான் நம்ம படிக்கணும். இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த 2026 குரூப் 4 வந்து நல்ல ஒரு ரேங்க்ல வர முடியும். அப்போ படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். இப்போ இருந்து படிக்கணும். ஏன்னா நிறைய நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ கமெண்ட்ல போன ரிசல்ட் வீடியோவோட கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நான் இத்தனாவது ரேங்க்ல இருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்குமா? இப்போ வந்து நான் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 1119 இருக்கு இல்லையா, கம்யூனல் ரேங்க் வந்து 596 இருக்கு, பிசி கேட்டகரியில் இருக்கு, சரிங்களா? எனக்கு வந்து என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க, ஆல்ரெடி ஆஃபீஸராக இருக்கவங்க, அவங்ககிட்ட எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் புதுசு, போன டைம் கவுன்சிலிங் வந்தது, பட் நான் போகலை, இங்கே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதனால அதை பற்றி நான் அவ்வளோவா ஆராய்ஞ்சு பார்க்கல. பட் இப்போ வந்து எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் இல்லையா, அதனால நான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிசியாக இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு இருக்கிற வேக்கண்ட் 4600 சில்லரை இருக்கு
இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜென்ரல் வந்து 31% ஜென்ரல் போயிடும். அந்த 31% நம்ம எடுக்கும்போது 700 வேக்கண்ட் வந்து ஜென்ரல்னா அந்த 700 வேக்கண்ட்டை யார் வேணால் போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 700 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து அவங்க பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், ஓசியாக இருக்கலாம், யார் வேணாலும் அந்த 700 வேக்கண்ட்டை எடுத்துருவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வருவாங்க. கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி வச்சே சொல்கிறேன். இப்போ பிசி வந்து பார்க்கும்போது 26.5%. சரிங்களா, அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 600 சம்திங் வரும் கம்யூனிட்டிக்கு மட்டும். ஆனால் 600 பார்த்தீங்கன்னா விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி பிரியும் போது ஒரு 500 வச்சுக்கோங்களேன். ஒரு 500 தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பேன். நான் வந்து ஒரு 500 வேக்கண்ட்டுக்கு என்னோட கம்யூனிட்டியில் 500 வேக்கண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பேன். பட் அந்த 500ல் 200 பேர் ஒரு குத்துமதிப்பாக தான் நான் சொல்கிறேன். ஒரு 200 பேர் வந்து அந்த 700 வேக்கண்ட் ஜென்ரல் இருந்தது இல்லையா, அதில் போய் எடுத்துருவாங்க. அப்போ இந்த 500ல் 200 பேர் போயிட்டாங்கன்னா முன்னாடி இருக்கிற 200 பேர், அதாவது 600 ரேங்க் 700 ரேங்க்ல இருக்கவங்க இதுக்குள்ளே அந்த 500க்குள்ளேயே வந்துருவாங்க இல்லையா. அப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 700 800 கம்யூனல் ரேங்க் சொல்கிறேன், ஓவரால் ரேங்க் சொல்லலை, கம்யூனல் ரேங்க்ல 700 800 அதுக்குள்ளே இருக்கீங்க. 900 கூட வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 900க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நமக்கு ஜாப் கிடைச்சிடும். அதே தான் எம்பிசிக்கும் நீங்கள் உங்கள் கம்யூனலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுலேருந்து எப்படி ஒரு 200 பேரோ இல்லை ஒரு 200 பேர் போவாங்க, 200 250 பேர் வந்து ஜென்ரலில் போயிடுவாங்க. ஸோ அந்த 200 250 வந்து பின்னாடி நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ 400 பேர் வந்து எம்பிசியில் இருக்குன்னா 600 700 பேர் வந்து எம்பிசிக்கு எலிஜிபிள். அதாவது கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன், கம்யூனல் ரேங்க்ல நீங்கள் 700 ரேங்க் இருக்கீங்கன்னா நீங்கள் எம்பிசியில் உங்களுக்கு எம்பிசி கேட்டகரியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்படி தான் வரும். சரிங்களா, ஸோ அது நிறைய பேர் அன்னைக்கு குழப்பத்தில் வந்து இந்த இதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஜென்ரலில் நிறைய பேர் எடுக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் டைப்பிங்கும் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் பின்னாடி வரவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே போல் பிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே தான் உமன் கேட்டகரிக்கு நீங்கள் பிசியாக இருந்து ஒரு 1000ல் இருக்க, என்னோட கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1000ல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் உமன் கேட்டகரியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா உமன் கோட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதில் கிடைக்கும். இதே போல் பார்டரில் இருக்கவங்களுக்கும் வேக்கண்ட் கண்டிப்பாக கவுன்சிலிங் வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்டரில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த டைம் வெற்றி தள்ளி போனவங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. என்னை ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. இது என்னோட 4th அட்டெம்ப்ட். பட் நான் நல்லா படித்து எழுதுனது 2nd அட்டெம்ப்ட் தான். 2019 ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தா சும்மா லைட்டாக போய் எழுதுனது. அதே போல் 22 ஆஃப்டர் கொரோனா அதுவுமே ஒரு 1 month 2 month படித்து அப்படி எழுதுனேன். ஒரு இதாக படிக்கல. 2023 இருந்து தான் நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ 2024 நான் எவ்வளோ பார்டரில் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து என்னோட 4th அட்டெம்ப்ட் தான். பட் இந்த 4th அட்டெம்ப்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த அட்டெம்ப்டில் கண்டிப்பாக நம்ம போயிடணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா சிலபஸும் மாற்றிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறது வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவங்க கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து நான் 1000 பேருக்கு பின்னாடி தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து எனக்கு இது வந்து பெரிய விஷயம். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஃபீலிங் என்ன அப்படின்னு கமெண்ட்லேயே சொன்னீங்க. கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், நம்மளுக்கு யாருமே இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, என்னால் படிக்க முடியாது, அந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே கூடாது. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் மீன்ஸ் நான் என்னோட வீட்டில் நான் மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து வெளியில் வேலை செய்கிறாங்க, வெளியூரில் இருப்பாங்க. ஸோ நான் தான் குழந்தைங்களை பார்த்துட்டு, தம்பி பார்த்துட்டு, பாப்பா பார்த்துட்டு அந்த மாதிரி படிக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தம்பி இப்போ தான் எல்கேஜி போகிறான். அவன் போன வருஷம்லாம் கூடவே இருந்தான். அதனால் அழுது படிப்பேன். ஏன்னா என்னை படிக்க விட மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். நீங்கள் வந்து கீழே இருக்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்லாம் அதில் வந்துடும். சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.